கோச்சி தான் போவார். ரூம் இது ரூம் 1 இது ரூம் 2. ஹாய், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து எழுவாய் மாற்றம். நம்ம நேரத்தில் வாய்ப்பாடு எப்படி செய்கிறான்னு பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் பின்னம்புறை அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் ஆகிட்ட அதிகமாக இருந்த குறைகள் மாணவர்கள்ட்ட. இப்போ நம்ம அடுத்து அதிகமாக இருக்கிற தெரியாமல் இருக்கிற விஷயம் வந்து எழுவாய் மாற்றம். இந்த எழுவாய் மாற்றம் வந்து இப்போ மட்டும் இல்லை, 7வது வரைக்கும் பெரிய பெரிய படிப்புகள் வரைக்கும் அது எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகிற உண்டு. இப்போ அதுக்கு என்ன பேசிக்கான என்ன விஷயம் வேணும்ங்கிறத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏசாபி சமச்சி இதில் எழுவாய் மாற்றமா எழுவாய் மாற்று என்று வைப்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்டா, இது கொஞ்சம் கற்பனா சக்தியை யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். நல்லா தெளிவாக விளங்குறதுக்கு ஈஸியாக நான் சிம்பிளாக ஒரு கற்பனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோட நான் இதை அணுக போகிறேன். பாருங்கள் எல்லாரும், கற்பனை சக்தி வந்து இறைவன் நமக்கு தந்தது. அதை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே. யூஸ் பண்ணால் அதை வச்சு நம்ம ஏதாவது செஞ்சு பார்க்கணும். ஈஸியாக இருக்குமில்ல, கற்பனை சக்தியோட சிந்திக்கணும். இப்போ பாருங்க சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. இது சமன் இல்லை, இது வந்து ஒரு சிவர். சிவர் என்ன தெரியும்? மதில். சிவர் உண்டு. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், இது ரூம் 1, இது ரூம் 2. இப்போ எழுவாய் மாற்றுங்கண்டா, என்பவர் ஒரு நாள் ஆசைப்படுறாரு, இந்த ரூம்ல நம்ம தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்பவர் இந்த ரூம்ல தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ என்ன செய்யணும்? அதுதான் எழுவாய் மாற்றம். என்ன செய்யணும்? இந்த இவரை இந்தியாவில் கொண்டாடும். அப்போ இந்த இவரை என்ன செய்யணும்? இந்த ரூமை விட்டு இந்தியாவில் அனுப்பினா தான் இவர் தனியாக இருப்பார், ரைட்டா? அப்போ இவர் இந்தியாவில் அனுப்பக்குள்ள இவர் என்ன செய்வார்? சும்மா போவாரா? கோச்சிட்டு தான் போவார். கோச்சிட்டு போக என்ன நடக்கும்? இந்த இப்படி இருக்கிற ப்ளஸ் சகையானது கோச்சிட்டு போக என்ன நடக்கும்? இங்கே சக இங்கே கோச்சிட்டு போகக்குள்ள, சிவரை தாண்டி கோச்சிட்டு போகக்குள்ள என்ன நடக்கும்? சேமாருமே. அப்போ மட்டும் இருப்பார், இவர் கோச்சிட்டு போய்க்கிறார். இவர் இந்தியாவில் இந்த ரூமுக்குள்ளே இருந்தவர், இந்த இந்த ரூமுக்குள்ளே இருந்தவர். இவர் கோச்சிட்டு போகக்குள்ள இவர் என்ன நடக்கும்? சகாயங்கிறவர் கோச்சிட்டு போகக்குள்ள சயா போவார். இப்போ எழுவ மாற்றம் செஞ்சிட்டோமா? இப்போ இந்த ரூமுக்குள்ளே இவர் மட்டுமே இருக்கார். அப்போ இப்படி நமக்கு விளங்குற மாதிரி எடுத்துக்கோணும். இப்போ இப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சிம்பிளாக விளங்கு. இப்போ இதே மெதட்டை பயன்படுத்தினா அடுத்த செய்கிற பாருங்களேன், ஈஸியாக செய்யணும். அடுத்த கேள்வி என்ன? இப்போ இந்த கேள்வியை நான் அதே மாதிரிப்படி நம்ம அடுத்த உதாரணம் செஞ்சு வாகும். இப்போ இப்படி போட்டால் என்ன? எழுவாய் மாற்றுன்னு செஞ்சீங்க. எழுவாய் மாற்றுன்ற என்ன? இது ஒரு ரூம், இது ரூம் 1, இது ரூம் 2, ரூம் 2. இப்போ இந்த மட்டும் இந்த ரூமில் வச்சுட்டு மற்றாக்கள் இந்த ரூமுக்கு அலோவ் பண்ணுமே, அதுதான் எழுவாய் மாற்று. மற்றாக்கள் யார் இருக்கிற? இந்த 3ங்கிற இருக்கிறார், இந்த பிங்கிற இருக்கிறார், இதுதான் மற்றாக்கள். இப்போ இவர் 2 பேரையும் அங்கே அனுப்பினா சமன் இந்த ரூமில் வைப்பார். அப்போ அதுதான் எழுவாய் மாற்ற பெருமதியாக வரும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டுக்கு நம்ம கன்வியூஸுக்கு இந்த 3 இவர் அனுப்புகிறா. நம்ம எப்பயும் ரூம் அனுப்பக்குள்ள நம்மளை பேசுகிறாள், நம்ம அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் அனுப்புவோமா? இல்லை, தூரத்தில் இருக்கிறாள் தான் மச்சான் அந்த ரூமுக்கு அங்கே போ சொல்லி அனுப்புவோமே. அப்போ தூரத்தில் இருக்கிறாள் தஞ்சால் அனுப்புவோம் ஃபஸ்ட்டு. அப்போ எப்படி அனுப்புகிறேன்? இப்போ அவர் சும்மா போவாரா? அனுப்பினா எப்படி போவார்? இந்த சிவரை தாண்டி போகக்குள்ள எப்படி போவார்? கோச்சிட்டு மைனஸாக போவார், ப்ளஸ் ஆகிறவர் மைனஸாக போவார். அப்போ எப்படி வரும்? இங்கே இருக்கிறவர் இருப்பாருஞ்சால ப்ளஸ் ஆகிறவங்க போகல மைனஸாக போவார், மைனஸ் பி என்று வரும். இங்கே இப்போ மிச்சம் மிக்கிற யார்? இந்த 3 இந்த மீப்பார். பொறவுக்கு நான் இந்த செல்லுவார். மஜா நீ அவனு போய்த்தான், நீ கொஞ்சம் அங்கே போகணும்னு சொல்லுவார். அப்போ இவர் போகக்குள்ள கொஞ்சம் ட்ரிக்ஸாக பார்க்கணும். பக்கத்துக்காக போக கொஞ்சம் ட்ரிக்ஸாக கொஞ்சம் யோசிக்கணும். இவர் எந்த தொடர்போட நம்மளோட ஈக்காரன்னு யோசிக்கணும். அது போல தான் நம்ம போகணும்னு சொல்லணும். இப்போ இவர் என்ன செய்யாருன்னு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன வேறு எப்படி ஈக்காருன்னு பாருங்கள். 3 என்று வந்து அப்போ இவருக்கு 3 என்று வாங்க என்ன செய்யணும்? 3 ஆல் பெருக்கினாத்தான் 3 வருமே. இல்லாட்டி 3 ஆல் பிரித்தா 3 வருமா? இல்லை, வராது. அப்போ இவர் என்ன தொடர்பில் வைக்கார்? இந்த பெருக்கிற தொடர்பில் வைக்கிறார். 2 பேருக்கு தொடர்பு என்ன? பெருக்கிற ஒரு கனெக்ஷன் வச்சு 2 பேர். அப்போ அதை தெரிஞ்சால் தான் இவரை நான் அங்கே போகணும் சொல்லிடு.
அப்போ நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லுவேன், சரி இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தொடர்பு பெருக்கல். அப்போ நீ அங்கால போ அப்படின்னு சொல்லுது, மச்சான் என்ன கொஞ்சம் அங்கால போ வந்துடுவோம். அப்போ இவரும் போக கிளம்புவார், இங்கே போக கிளம்புவார். அப்போ நடக்கும், நான் தனியாக நிற்பேன், இவர் போகக்குள்ள இது இங்கால 2 வரைக்காக. இவர் போகக்குள்ள எப்படி போவார்? இவர் பெருக்குப்படுறார், பெருக்குப்படுறவர் அங்கால போகக்குள்ள என்ன செய்வார்? பிரிபடுவார். பிரிபடுவார். பிரிபடக்குள்ள சும்மா இப்படி போட்டால் இவரை மட்டும் பிரிக்கிறமா இவர் அப்படி போடுறல. இப்பயும் ஒரு பிரக்கெட் பண்ணி இப்படி 2 பேரையும் பிரிக்கணும், அப்படித்தான் போடுறோம். அதை எப்படி எழுதலாம்? இந்த பிரிக்கிறத இப்படி போட்டு எழுதலாம். அப்போ ஏ சமன் இதான் விட. பார்த்தீங்களா, ஒரு ரூம் ரெண்டு வச்சு நம்ம அந்த ஒரு கற்பனையை வச்சு நம்ம இப்போ ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கு. இப்போ அப்படித்தான் எல்லாம் செய்யுது. மெட்சங்கக்குள்ள இப்படி ஈஸியான சில கற்பனைகள் நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடும். சரி, அடுத்த உதாரணத்துக்கு போகும். இப்போ இந்த கேள்வி பாருங்க, 2/3 பிரிபடுது சவை ப்ளஸ் சமன் கே, இதான் ஃபார்முலா. இதை வையை நீங்கள் எழுவாய் மாற்றம் செய்யுங்கன்னா வை மட்டும் இந்த இங்கே பக்கம் இடிக்கணும், மற்ற எல்லாரும் மற்ற ரூமில் இடிக்கணும். அப்போ இது ரூம் உண்டு. இதெல்லாம் நீங்கள் எளி செய்ய தேவையில்லை எக்ஸாமுக்கு. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த கற்பனை வந்து சும்மா கற்பனை அப்படி நினைங்கன்னு சொல்லித்தாருண்ணே. எதையும் ஒரு கற்பனை நினைக்கக்குள்ளே ஒரு ஈஸியாக இருக்கும். விளங்காது விளங்கும். இது ரூம் 2. அப்போ இவர் மட்டும் நீக்கணும் இங்கே. அப்போ யார் யார் எக்ஸ்ட்ரா வைக்கார்? ஏக்கார், 3 ஈக்கார், 2 ஈக்கார். இவர் 3 வரையும் நம்ம உசிப்பாமல் அங்கே அனுப்பினா 70 மார்க் பை சமான் விட வரும். இந்த ரூமுக்குள்ள இவர் மட்டும் தான் அனுப்பார். அப்போ அது 70 மாற்று. இதை எப்படி செய்கிற வெளியே பாருங்க. யார் அனுப்புவோம் பெஸ்ட்டுக்கு? பக்கத்தில் இருக்கிறார் அனுப்புவேனா? இவெல்லாம் பக்கத்தில் இருக்கா? தூரத்தில் இருக்கிறாள் அனுப்புவேன். மச்சாங்களை கொஞ்சம் போய் இருடியாண்டு யார் அனுப்புவேன்? நான் அனுப்புவேன், இவரை தான் அனுப்புவேன். இப்போ தூரத்தில் இருக்கிறவர் அப்போ அங்கால போகிறார். அப்போ மிச்சம் இவர் தான் இருப்பார். இஞ்சால இவர் இருந்தார். இப்போ இஞ்சால +5 கூட்டுப்பாடு +5 அப்போ சிவர் இருக்கிஞ்சால கோச்சிட்டு போக என்ன செய்வார்? இந்த மறந்துடப்படா, சிவர் இல்லாத கோச்சிட்டு போகல ப்ளஸ் ஆகிறார், மைனஸ் ஆகுவார். கோச்சிட்டு போகிறார். அடுத்து நம்ம யார் அனுப்புற? இவரும் மீக்கார், யார் அனுப்புற? இவர் 2 பேரும் ஒரே நெருக்கம் தான். அப்போ யாரை வேணாலும் பெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் 2 பேருக்கு தொடர்பு வித்தியாசம். இவருக்குமான தொடர்பு என்ன? 2 வை வருது. எப்படி வரும்? 2 வை 2ஐயும் வையையும் பெருக்கினாத்தான் 2 வை வரும். அப்போ இவர் என்ன செஞ்சு 2 வை ஆயிக்காருன்னு பார்ப்போம். என்ன தொடர்பு? பெருக்கல். இவருக்கு மேல தொடர்பு பெருக்கல். அப்போ இவருக்கு மேல தொடர்பு பெருக்கல். இவருக்கும் இந்த வைக்கும் இந்த 3க்குமான தொடர்பு. இதுக்கும் தான் பார்க்க, இதுக்கும் பார்க்கல, இதுக்கும் தான் பார்க்குற. இந்த வைக்கு 3க்குமான தொடர்பு என்ன? வையை பெருக்கினா 3ஆல் பெருக்கினா இந்த விட வருமா? வையங்கள் 3 வருமா? வராது. என்ன செய்யணும்? வையை 3ஆல் பிரிக்கக்குள்ளதான் வையங்கள் 3 வரும். இப்போ பிரித்தல். இவர் 2 பேருக்கு என்னோட தொடர்பு வந்து பிரித்தல் தொடர்பு நல்லா விளைவிக்கணும். அப்போ இவருக்கான பெருக்கல், இவருக்கான தொடர்பு வந்து பிரித்தல். இவருக்கு தொடர்பு வந்து வைக்கும் இந்த 3க்குமான தொடர்பு பிரித்தல். அப்போ அடுத்தது என்ன செய்யணும்? கே மைனஸ் எந்த ரூம் விளைக்கிறார்கள் அவள் எழுதிட்டுணும். பிறகு யார் நம்ம ஃபஸ்ட்டுக்கு செய்வோம்? கிழிக்கிற செய்வோம், மேலுக்கு வேண்டியது செய்யணும், மேலு கீழ்க்கிறத செய்வோம், கிழிக்கிறத செய்வோம். அப்போ 2 வயண்டு வரும். இவரை நம்ம அனுப்புவோம் பெஸ்ட்டுக்கு. இவர் தான் கொஞ்சம் துடித்துட்டு வேறு கொஞ்சம் அனுப்புவோம் அவங்கள அந்த ரூமுக்கு. அப்போ 3ங்கிற பிரிபடுறவர் அங்கால போகக்குள்ள சிவரால் போகக்குள்ள என்ன நடக்கும்? சமனை சிவர் மயம் நினச்சிக்கோங்க, மதில் நினச்சிக்கோங்க. ஒரு வீட்டோட ரூம்ட மதில், நடுவில் இருக்கிற மதில். அங்கால போக என்ன நடக்கும்? பிரிக்கிறவர் அங்கால பெருக்கப்படுவார். எப்படி வரும் பெருக்கப்படுறா? இப்படி போடுற பெருக்கப்படுறா. இதான் பெருக்கல் அடையாளம் 3. இப்படி போட்டால் இந்த ஏ மட்டும் பெருக்கிற மாதிரி வரும். இப்போ நான் சொல்லிக்கேன் அங்கால போகக்குள்ள 50க்கு தான் செய்யும். அப்போ ப்ரெக்கெட்டை போடுங்க. ப்ரெக்கெட் 3 சரியே. ப்ரெக்கெட் 3 இப்படி ப்ரெக்கெட் போட்டால் 50க்கு தான் பெருக்கணும். இவரை மட்டும் தர போடாது, முழுசாக ப்ரெக்கெட் பண்ணி தான் அந்த 3 போடணும். பெருக்கக்குள்ளே 3 போடுறது சரியா. அடுத்தது யார் போவார்? அப்போ இது வந்து அடுத்து இவரை கலப்பணும். வேறு என்ன செய்கிறார்? பெருக்கிறார். அப்போ நான் சொல்லுவேன் நீ போன்னு சொல்லி அனுப்பிவிடுவோம் அந்த ரூமுக்கு. அந்த ரூமுக்கு போனால்
y சமம் மிஞ்சிப்பார் k மைனஸ் a முழுவதும் 3 இப்படி இருக்கும். இந்த 3 வேணுமானா நம்ம இஞ்சாலையும் போடணுமே, இஞ்சாலையும் போடணும். சமனுக்கு இஞ்சாலை இன்னைக்கு இப்படி போட்டு அனுப்பியிருக்கிறேன், இப்படி போட்டு நம்ம பொதுவாக நம்ம இப்படி தான் போடுவோம். அப்போ இஞ்சாலே போட்டுருவோம். அடுத்து என்ன, இந்த ரெண்டு என்ன செய்வார், பெருக்குப்படுறவர் அங்கால போன பெருக்குப்படுறவர் அங்கால போன பிரிபடுவார். பிரிபடுறதுக்கு நம்ம என்ன செய்யற, இப்படி போடுற அம்பட்டையும் பிரிக்கணும், அம்பட்டையும் பிரிக்கணும். அதான் முக்கியம். பெருக்கக்குள்ள அம்பட்டையும் பிரிக்கணும், பிரிக்கக்குள்ள அம்பட்டையும் பிரிக்கணும். பிரித்தலுக்கு நான் பிரித்தல் இடம் போடாமல் கீழே போட்டால் பிரித்து முழுவதையும் பிரிக்க வரும். 2ஆல் பிரிக்கணும், முழுவதையும் 2ஆல் பிரிக்கணும். விளையிட்டா விளையாங்க. அடின்னு ஒரு உதாரணம் செய்யக்குள்ள எல்லாம் விளையிடுமே. அடுத்த உதாரணத்துக்கு போ. அடுத்தது m + k/2 = hங்கிற ஃபார்முலா. இதில் m எழுவை மாற்றம் கொண்டு வரணும். அப்போ m மட்டும் இந்த ரூமுக்குள்ளே வச்சுக்கணும். ரூம் 1 ரூம் 2 m மட்டும் இதுக்குள்ளே வச்சுக்கணும். m மட்டும் வச்சுக்கணும். என்ன செய்கிற, இவரும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறவர். அப்போ அவர் அங்கால கொண்டு போகணும். இப்போ இவருக்கும் இவருக்குமான தொடர்பெல்லாம் பார்க்க தேவையில்லை. இவர் ஏற்கனவே தூரம் இருக்கிறாள் தானே, இதோட தொடர்பாக பக்கம் இருந்தால் தான் இதை ஒவ்வொன்றா தனித்தனியாக செய்யணும். இப்போ கீழே m2 இருந்தால் இப்படி இருந்தால் தான் இந்த 2க்கும் m-க்குமான தொடர்பை பார்த்து அங்கால கொண்டு போகணும். இந்த ரெண்டு அங்கால போன பெருக்குதா பிரிக்குதான்னு பார்த்து. இப்போ இவர் ரெண்டு கூட்டாளி தானே, நம்மளோட தொடர்பு இல்லை. இந்த k2 தான் தொடர்பு. இப்போ இவர் மட்டும் தானே தனியாக இருக்கணும். அப்போ இவருக்கும் தொடர்பு குறைவு. இப்போ இவர் 2 கூட்டாளி. அப்போ கூட்டாளி 2 பேரும் ஒன்றுக்க கொண்டு போயிடும். அந்த சந்தர்ப்பத்தை என்ன நடந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இப்படி இருந்தால் இவர் 2 கூட்டாளி சொல்லி கொண்டு போயிடலாமா, கொண்டு போயிடலாம். ஏன் நாங்கள் கொண்டு போயிடலாம், இவருக்கும் தொடர்பு இருக்கு, இவருக்கும் தொடர்பு இருக்கு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்கு, இந்த எம்மோட தொடர்பு இல்லை. அப்போ மொத்தமாக நீங்கள் 2 பேரும் போங்க, 2 கூட்டாளி தான் 2 பேரும் போங்க, மொத்தமாக அனுப்பிவிடையிலும். மொத்தமாக அனுப்பிவிட்டா ப்ளஸ் k / 2 இருக்குல்ல, 2ஆல் பிரிபடுது. அப்போ ப்ளஸ்ங்கிறவர் கோச்சிட்டு போகல என்ன செய்வார், ப்ளஸ்ங்கிறவர் கோச்சிட்டு போகல சிவரால் போகல மைனஸாக போவார். அப்போ இவர் 2 பேரும் கூட்டாளி தானே, மொத்தமாக இல்லை, நம்மளோட தொடர்பு இல்லை. அவர் 2 பேரும் கூட்டாளியாக ஒரு ஓரமாக இருக்கா ரூமுக்குள்ளே. அப்போ நீங்கள் 2 பேரும் போங்கம்மாண்டு நம்ம சொல்லிக்கே. இப்போ இதுதான் கடைசி விட. அப்போ இதன் மூலமாக நீங்கள் விளைவிக்கணும். எப்படி நமக்கு விளங்குற மாதிரி கணக்குகளை செய்கிறது விளைவிக்கணும். இப்படி தான் கணக்கு செய்கிறது. இப்போ நான் கொஞ்சம் பேசிக்காக சொல்லி தந்தீங்க, சின்ன கற்பனையான சில ஐடியாக்களை போட்டு சொல்லி தந்தீங்க. உங்களுக்கு நான் இது விளங்கும், இதை யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இது பிடிச்சிருந்த அந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாணவர்களுக்கு இதை கொஞ்சம் இதில் கஷ்டமாக இருக்கிறார்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.